என் தங்கப்பிள்ளையே, சரியாக ஞாயிற்றுக்கிழமை இரவில் இந்த வராகியானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமையில் அப்படி என்ன சிறப்பு இருக்கின்றது என்று என் குழந்தை உனக்கு தோன்றியது என்றால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையிலும் எப்படி அம்மனை வணங்குகின்றாயோ அதுபோல ஞாயிற்றுக்கிழமையும் வணங்குவதற்கு உகந்த நாள் என்பதனை, அது மட்டுமல்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த இரவு பிரதோஷத்தோடு வந்திருக்கின்றது. அப்படியானால் இந்த தாயானவள் ஏதோ ஒரு அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தப் போகிறாள் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அம்மா காரணம் இல்லாமல் உன்னை ஒரு நாளும் தேடி வர மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாள். நான் வரும்பொழுதெல்லாம் அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். வராகி எதற்காக நம்மை காண வருகின்றாள் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உன்னை பார்த்து என்னவெல்லாம் சொல்கின்றது தெரியுமா? வாழ்ந்து கொண்டிருப்பது என்னவோ நீதான். ஆனால் இந்த வாழ்க்கையை ஒரு நாளாவது நமக்காக வாழ்ந்தோமா என்று நீ சிந்தித்து பார்த்தால் அங்கே திரும்பி பார்க்கும் பொழுது வெறுமை மட்டுமே உனக்கு எஞ்சி இருக்கின்றது. காரணம், உனக்காக நீ ஒரு நொடி கூட வாழவில்லை. அவர்கள் என்ன சொல்வார்கள், இவர்கள் என்ன சொல்வார்கள் என்று பயந்து பயந்தே வாழ்க்கையில் பாதி நாட்களை கடந்து வந்து விட்டாய். இன்னமும் மீதி இருக்கின்ற நாட்களையும் இப்படியே கடந்து விடலாம் என்று நினைத்திருப்பாயானால் நிச்சயமாக என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே நீ சாதித்து விட மாட்டாய். அங்கேயே நின்று கொண்டு இருப்பதை விட அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று நீ ஒரு முறை சிந்திக்க வேண்டும். உன்னுடைய மௌனத்தை யாரொருவரால் சரியாக மொழிபெயர்க்க முடியுமோ நிச்சயமாக அவருக்கு மட்டும்தான் உன்னுடைய மனதி என்னவென்று படிக்கின்ற சக்தி இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். யார் வாழ்க்கையில் நமக்கு என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இது போன்ற குணாதிசயங்களோடு யார் உன்னோடு பழகுகின்றார்களோ, யார் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்றார்களோ, யார் உன்னுடைய கஷ்டங்களை பற்றி நீ சொல்லாமலேயே அதனினுடைய வீரியம் என்னவென்பதை புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் உனக்கானவர்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, மனம் விட்டு பேசுவதற்கு உன்னால் முடியவில்லை. எதை பற்றியும் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. பேசாமல் இருப்பதும் கஷ்டமாக இருக்கின்றது. நினைவை உன்னால் தவிர்க்கவும் முடியவில்லை. கையளவு இருக்கின்ற இந்த இதயம் உனக்கு அதிகமாக கனமாக இருக்கின்றது. நிச்சயமாக சிலரது நினைவுகள் இது போன்ற எண்ணங்களை உன் மனதில் ஏற்படுத்துவது நிஜம்தான். என் தங்கமே, உண்மையான ஒரு உறவை சில நிமிடங்கள் பிரிந்தாலே இது போன்ற உணர்வுகள் உனக்குள் ஏற்படுகிறது என்றால் அந்த உறவுதான் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வரக்கூடிய உறவு என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். சில நேரங்களில் சிலரது விஷயங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்ற நேரத்தில் இது போன்ற செயல்பாடுகளும் இது போன்ற உணர்வுகளும் நிச்சயமாக உனக்கு அவர்கள் யார் என்பதை உணர்த்தி காட்டும். ஒருவரோடு பழகுகின்றாய், அவர்களுக்கும் உனக்கும் இருக்கின்ற உறவு என்னவென்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் எந்த ஒரு சூழ்நிலையில் அவரோடு இருக்கின்ற பழக்கம் உனக்கு இது போன்ற உணர்வுகளை எல்லாம் கொடுக்கின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே சில தருணங்களை மீண்டும் உருவாக்க முடியாது. அதனால் அந்தந்த தருணங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுதே அதனை ரசிக்க பழகிவிடு. வாழ்க்கையில் உனக்கென்று பல வழிகளும் வேதனைகளும் இருந்தாலும் கிடைக்கின்ற சந்தோஷமான நேரத்தில் அதனை நீ சரியாக அனுபவித்துக்கொள். சொல்ல முடியாத அதீத வழி நிச்சயமாக உனக்கு மிகவும் நெருங்கிய ஒருவரால் மட்டுமே கிடைக்கின்றது என்பதுதான் சாத்தியமான உண்மை. ஏனென்றால்
வேறு யாரும் கொடுத்தால் அது பெரிதாக வலிக்காது. யாரோ ஒருவர் தானே என்று விட்டு விடுவோம். ஆனால் நெருங்கிய உறவாக இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற வேதனைதான் உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை கொடுத்து கொள்ளும். என் தங்கமே, நிச்சயமாக உன் கண் முன்னால் உனக்கு வேண்டிய ஒரு உறவை இன்னொருவர் உரிமை கொண்டாடினால் நிச்சயமாக அதை ஒருபோதும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதற்கெல்லாம் காரணமும் நீயாக இருந்தால் நிச்சயமாக உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியாது. உண்மையான அன்பென்றால் அந்த அன்பு நிறத்தையோ அழகையோ வசதியையோ பார்ப்பது கிடையாது. உண்மையான அன்பு இருக்கின்றதா என்பதை மட்டும்தான் அது பார்க்கும். இது போன்ற எண்ணங்கள்தான் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலையை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. கோபம் என்பது ஒரு வினாடியில் முடிந்துவிட வேண்டும். அதே நேரத்தில் அன்பு என்பது ஒவ்வொரு வினாடியும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று மாறி நடந்தால் கூட வாழ்க்கை ரணகளமாகத்தான் முடியும். கோபம் தொடர்ந்து கொண்டே இருந்து அன்பு வினாடியில் முடிந்தால் அந்த வாழ்க்கையும் கஷ்டத்தை தானே கொடுக்கும். என் தங்கமே, நிச்சயமாக கோபம் அதிகமாக உள்ளவர்களுக்கு பாசமும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ரோசமும் அதிகமாக இருக்கும். ஆனால் அவர்கள் அடங்கி போவது எதற்கு என்றால், அவர்கள் அடிபணிந்து நிற்பது எதற்கு என்றால் அன்பிற்கு மட்டுமே என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். கோபப்படுகிறார்கள் என்று வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும். விதி என்று சொல்லி சில விஷயங்களை மறந்து மனதை ஆறுதல் படுத்தி கொண்டாலும் எங்கோ ஓர் மூலையில் அதனினுடைய வழி எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இது போன்று நடக்கும் பொழுதெல்லாம் நீ படுகின்ற வேதனைகளை நான் அறியாமல் இல்லை. எதையுமே யோசிக்காமல் சில நேரங்களில் கோபம் வருகிறது என்றால் அது உரிமையினுடைய வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே யோசித்து விட்டு எதுவுமே பேசாமல் மௌனமாக இருப்பது என்பது உறவு நிலைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணங்கள். என் தங்கமே, யோசிக்கின்றாய், ஆனால் அதனை உன்னால் பேச முடியவில்லை. ஏனென்றால் மனதில் பட்டதையெல்லாம் பேசிவிட்டால் உறவுகளுக்கிடையில் விரிசல் ஏற்பட்டு விடுமோ என்று என் குழந்தை நீ பயந்து நிற்கின்றாய். என் தங்கமே, நிச்சயமாக வழிகள் நிறைந்த வாழ்க்கைதான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை ஒரு நாளும் உன் அம்மா நான் மறுக்கவில்லை. ஆனால் அதனை வாழ்ந்து காட்ட வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, கடந்து போவதற்கு கற்றுக்கொள்ள பழகிக்கொள். ஏனென்றால் மாயமான இந்த உலகத்தில் எல்லா காயங்களுக்கும் நீ நியாயங்களை தேடிக்கொண்டிருப்பாயானால் நிம்மதி என்ற ஒன்று உனக்கு ஒரு நாளும் இருக்காது. பிறர் மீதான வீண் எதிர்பார்ப்புகளை எல்லாம் முதலில் நீ குறைத்துக்கொள். இது குறைந்தாலே நிம்மதி உனக்கு தானாக கிடைக்கத் தொடங்கும். என் தங்கமே, நிச்சயமாக அருவியாக சத்தமிடும் போதுதான் தண்ணீரை பார்த்து நாம் வியக்கின்றோம். குளத்தில் அடங்கி இருக்கின்ற நீரினுடைய மௌனத்தை ஒருபோதுமே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்தது கிடையாது. ஆர்ப்பரிக்கும் பொழுது நம் மனது அலைபாய்கின்றது. ஆனால் மௌனமாக இருக்கும் பொழுது அதன் பின்னால் இருக்கின்ற அர்த்தத்தை நாம் உணர்வதில்லை. மௌனம்தான் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு. என் தங்கமே, எவ்வளவு முயன்றுமே மாற்ற முடியாத விஷயங்களை அது அதனினுடைய இயல்பில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுது கடந்து செல்ல பழகுகின்றாயோ அதுதான் பக்குவம். யாரையும் திருத்துவதற்கும் யாரையும் நல்வழிப்படுத்துவதும் உன்னுடைய வேலை கிடையாது. என் தங்கமே, அவரவர்கள் இயல்பிலிருந்து அவர்களை மாற்ற முடியவில்லை என்றால் நீ உன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள். நிச்சயமாக யாரையும் நீ எந்த விதமான கணக்கும் எடுத்துக்கொள்ளாமல் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிரு. உனக்கான வெற்றியை நான் கொடுக்கின்றேன்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.